வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு. இந்த கிறிஸ்மஸ்க்காண்டி செய்ய போகிறோம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் 1/2 கிலோ மட்டன். இதை ஃபஸ்ட்டு கழுவிட்டு நம்ம வேக வச்சு குக்கரில் வந்து ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கழுவுன மட்டனை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் இது கூட சேர்த்துட்டு இஞ்சி கொஞ்சமாக ஒரு ஒரு பீஸ் எடுத்து நல்லா கறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மட்டன் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிரிஞ்சலை, ஒரு பட்டை, மஞ்சத்தூள், உப்பு இதை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் வர வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிற போகிறேன். நீங்கள் வந்து மட்டன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க. மட்டன் ஒரு 2-3 விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு பூண்டு இஞ்சியுடைய அளவை விட கொஞ்சம் பூண்டுடைய அளவு அதிகமாக இருக்கணும். 2 தக்காளி சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா புளிப்பாயிரும். கருவேப்பிலை, மட்டன் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் அந்த பக்கம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம், மட்டன் வேக வச்ச தண்ணியை. வெங்காயத்தை வந்து நான் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பட்டை 2 பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சாதிப்பத்திரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மட்டன் குழம்பு செய்யலாம். இப்போ பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணிவிட்டு பாத்திரம் வந்து நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் இது கூட சேர்த்துட்டு எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அளவுக்காண்டி உங்கள்கிட்ட ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா பாத்திரம் பெருசாக இருக்கப்போ நம்ம அதிகமாக மட்டன் சேர்த்துடக்கூடாது. அதனால் நான் எண்ணெய் கரண்டியில் ஊற்றி எடுத்துருக்கேன். பட்டை 2 பட்டை, சாதிப்பத்திரி, கிராம்பு, அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கசகசா. கிராம்பு வந்து கடைசியாக போடுங்க, ஏன்னா எண்ணெயில் போடுறப்ப தெரிக்கும். அதனால் நீங்கள் கிராம்பை மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். 2 நிமிஷம் அப்படி விட்டுருங்க எண்ணெயில், அப்போ தான் வாசனை நல்லா வரும். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அந்த மாதிரி குறவரப்பாக ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி குறவரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. கலர் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வரையும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும்.
நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு, நல்லா தக்காளி வந்து நல்லா மசியணும். அது வரையும் நல்லா கிளறி கொடுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல் உப்புக்கு பதிலாக தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அது வரையும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மற்ற உருளை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கலைன்னா அப்படி கரண்டியில் அழுத்தி விட்டால் கூட சீக்கிரம் வதங்கிக்கிறோம். இப்போ நான் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா, கறி மசாலா, 2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், வீட்டில் எப்போயும் அரைக்கிற பொடி எல்லாத்தையும் போட்டு நான் சேர்க்க போகிறேன். எல்லாம் மல்லி, சீரகம் எல்லாம் குழம்பு பொடி அரைச்சி வச்சுருப்போங்களா, அதையும் சேர்க்க போகிறேன். இப்போ வேக வச்ச மட்டனை தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு பின்னாடி இது கூட சேர்த்து அந்த எண்ணெயிலே அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த எடுத்து வச்சுருக்க பொடி, மிளகாத்தூள், கறி மசாலா, குழம்பு பொடி, அதில் மல்லி, சீரகம்லாம் சேர்த்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடியை நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் நான் அதில் சேர்க்கல. அதனால ஏற்கனவே நான் சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள் இப்போ சேர்க்கல. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை இப்போ இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை இதை சேர்த்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். உப்பு இருக்கான்னு, காரம் உப்பு எல்லாம் இருக்கான்னு கடைசியாக செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. செக் பண்ணி பார்க்குறப்ப எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு, ஏன்னா கறி கொஞ்சம் வேகணும். கம்மியாக தான் ஒரு முக்கால் அளவு வெந்திருக்கு. மட்டன் ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கப்ப முக்கால் அளவு வெந்திருக்கு. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்து வேகணும். ஒரு 10 நிமிஷம் எல்லாம் வேக விடுங்க. அப்போ தான் எல்லாம் மட்டனில் உப்பெல்லாம் சேர்ந்து பொடி எல்லாமே காரம்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரந்தோட்டிங்க நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. நல்லா வேக விடுங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ ஒரு அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு இந்த மட்டன் குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.